Hello guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது important alloys and shortcuts தான் பார்க்க போறோம். டாபிக் உள்ளார போறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன். அதாவது இப்ப நம்ம பார்க்க போற டாபிக்கு ரிலேட்டடா क्वेश्चंस வந்து எடுத்து வச்சிருக்கு. அந்த क्वेश्चंस எல்லாம் பாத்தீங்கன்னா Telegramல அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த क्वेश्चंस வந்து நீங்க பிராக்டிஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கீழ டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா Telegram உடைய லிங்க் கொடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாம அந்த குவிஸ் அதாவது அந்த क्वेश्चन வந்து நீங்க பிராக்டிஸ்க்கு வொர்க் அவுட் பண்ணி பார்க்கிறதுக்காக டைரக்ட் லிங்க்கும் கொடுத்திருக்கேன். நீங்க அதை கிளிக் பண்ணி கூட ஸ்ட்ரைட்டா போய்க்கலாம். ஓகே, நம்ம டாபிக் உள்ள போலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற மெட்டல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹை ஸ்பீட் ஸ்டீல். இந்த ஹை ஸ்பீட் ஸ்டீல் வந்து காம்போசிஷன் வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1% ஆஃப் வெனேடியமும் 4% ஆஃப் குரோமியமும் 18% ஆஃப் டங்ஸ்டனும் இருக்கும். இப்போ இதுல 1% ஆஃப் வெனேடியம் இருக்குல்ல, வெனேடியமோட சிம்பிள் பாத்தீங்கன்னா V. இந்த வெனேடியம் வந்து 1% இருக்கறனால அந்த ஹை ஸ்பீட் ஸ்டீல்ல வந்து என்ன கிடைக்கும், என்ன ப்ராப்பர்ட்டி கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டக்னஸ் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி வந்து கிடைக்கும். இந்த டக்னஸ் வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, வடிவேல் டைலாக் ஒன்னு இருக்குல்ல, எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவான் அப்படின்ற அந்த டைலாக்ல வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். டக்னஸ்னா எவ்வளவு அடிச்சாலும் தாங்கும். அப்போ வடிவேலு வி வனேடியம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த மூத்திர சந்துக்குள்ள 11 பேருமா 3 மணி நேரம் மூச்சு திணற அடிச்சானுங்க. சரி அடிச்சிட்டு போங்கடான்னு விட்டுட்டேன். விட்டுட்டீங்களா? அவங்கள அடிக்கலாம் இல்ல, ஏன்? அடிக்கும் போது ஒருத்தன் சொன்னா எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா, இவன் ரொம்ப நல்லவன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டான். அடுத்தது 4% ஆஃப் குரோமியம் இருக்கு. இந்த 4% ஆஃப் குரோமியம் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொரோஷன் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது வந்து தரும். அதாவது இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, குரோமியமோட சிம்பிள் பாத்தீங்கன்னா Cr, கொரோஷன் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் Cr அப்படின்னு சொல்லிட்டு வருது. அடுத்தது 18% ஆஃப் டங்ஸ்டைன் இருக்கு. இந்த டங்ஸ்டைனோட சிம்பிள் பாத்தீங்கன்னா W. இந்த டங்ஸ்டைன் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயின்டைன் தி ஹார்ட்னஸ் ஈவன் டெம்பரேச்சர். அதாவது டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆனாலும் அதோட ஹார்ட்னஸ் வந்து மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு இருக்கு. ஓகே, இதுல நமக்கு என்ன முக்கியம்னா இதோட காம்போசிஷன் அப்படின்றதா வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். அதை நம்ம எப்படி ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு வாலிபன் 4 வருஷம் கோர்ஸ் படிக்கிறான் 18 வயதில். இந்த இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்ஜினியரிங் படிக்கிறோம் பாத்தீங்களா, அதை தான் வந்து சொல்றோம். இதுல ஒரு வாலிபன் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு வெனேடியம் அப்படின்றது குறிக்குது. அதே வந்து கோர்ஸ்ல இருக்க Cr எடுத்து அதாவது 4 வருஷம் அப்படின்றது வந்து 4% ஆஃப் குரோமியம் அப்படின்றது வந்து குறிக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா 18 வயதில் அப்படின்றது பாத்தீங்கன்னா 18% ஆஃப் டங்ஸ்டைன் அப்படின்றது வந்து குறிக்குது. இங்க பாத்தீங்கன்னா வாலிபனுக்கு வந்து வீணு போடலாம். அதே மாதிரி இந்த கோர்ஸ்ல இருக்க Cr பாத்தீங்கன்னா அதை எடுத்து 4% வந்து லிங்க் பண்ணிக்கலாம். அதே வயதில்ன்றத வந்து நம்ம தங்கிலீஷ்ல எழுதுறோம் அப்படின்னா W போட்டு எழுதுறோம். அப்போ வந்து 18% ஆஃப் W அப்படின்னு வருது. அதாவது 18% ஆஃப் டங்ஸ்டைன், டங்ஸ்டைனோட சிம்பிள் பாத்தீங்கன்னா W. அடுத்து நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு வந்து பார்க்க போறோம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வந்து காம்போசிஷன் எப்படி இருக்கும்னா 18% ஆஃப் குரோமியம் இருக்கும். அடுத்தது 8% ஆஃப் நிக்கல் இருக்கும். மீதி அதாவது ரிமைன் பாத்தீங்கன்னா அயன் இருக்கும். இப்போ குரோமியம்க்கு பாத்தீங்கன்னா நமக்கு Cr அப்படின்றது தெரியும். நிக்கலுக்கு வந்து Ni அதான் வந்து சிம்பிள். குரோமியம்னாவே நமக்கு வந்து கொரோஷன் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது வந்து ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு தெரியும். ஆனா இது எதனால எப்படி வந்து அதுக்கு இந்த தகுதி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கொரோஷன் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது வந்து நம்ம ஒரு மெட்டல்ல யூஸ் பண்றப்ப Cr2O3 ஆலான ஒரு தின் பிலிம் வந்து மேல சர்ஃபேஸ்ல ஃபார்ம் பண்ணிடும். அதுதான் பாத்தீங்கன்னா இந்த கொரோஷன் ரெசிஸ்டன்ஸ் அதாவது கொரோஷன்ல இருந்து வந்து நம்மள பாதுகாக்குது. அதாவது அந்த மெட்டீரியல் வந்து பாதுகாக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா நிக்கல் Ni, அடுத்தது ரிமைன் வந்து பாத்தீங்கன்னா அயன் அப்படின்னு இருக்கு. ஓகே, இதுக்கான ஷார்ட்கட் என்னன்னு பாத்தீங்கன்னா 18 ஏஜ்ல 8 போட்டா லைசன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் 18 அப்படின்றது பாத்தீங்கன்னா 18% ஆஃப் குரோமியம் அதாவது Cr அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அடுத்தது 8 போட்டால் 8 பாத்தீங்கன்னா 8% ஆஃப் நிக்கல் அப்படின்னு சொல்லி இருக்கு. இப்ப லைசன்ஸ் வாங்க போனோம்னா நம்ம காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நின்றுகிட்டு இருக்கணும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா 8 போட்டால் நிக்கல் Ni அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா காப்பர் அலாய் பார்க்க போறோம். காப்பர் அலாய்ல முக்கியமா பிரேஸும் பிரான்ஸும் வந்து பார்க்க போறோம். இப்ப பிரேஸோட காம்போசிஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 17% ஆஃப் காப்பர் அதாவது Cu இருக்கு. அதே வந்து 30% ஆஃப் ஜிங்க் இருக்கு. அடுத்தது பிரான்ஸ்ல பாத்தீங்கன்னா காம்போசிஷன் எப்படி இருக்குன்னா 90% ஆஃப் காப்பர் இருக்கும் அதாவது Cu, 10% ஆஃப் டின் இருக்கும் Sn. இப்ப இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுலயுமே வந்து காப்பர் இருக்கு. நமக்கு எதுக்கு ஜிங்க் வரும் எதுக்கு டின் வரும் அதுலதான் வந்து குழம்பிடுவோம். அதுக்கான ஷார்ட்கட் வந்து பார்ப்போம். இப்ப பிரேஸ் எடுத்துக்கோங்க. பிரேஸ்ல கடைசி லெட்டருக்கு முன்னாடி என்ன வருதுன்னு பாருங்க, S வருது. அப்போ இங்க X வந்தா அடுத்தது அதுக்கான அந்த காம்போசிஷன்ல ஜிங்க் அப்படின்றது இருக்கும். அதாவது இங்க X வந்தா அங்க Z இருக்கும். ஜிங்கோட சிம்பிள் Zn. அதே பிரான்ஸோட கடைசி லெட்டருக்கு முன்னாடி பாருங்க Z இருக்கு. அப்ப Z இருக்குன்னா இங்க X வருது. டின்னோட சிம்பிள் பாத்தீங்கன்னா Xn. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆகி வருது. இதை வச்சு நம்ம ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது நமக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையா வருது என்னன்னு பாத்தீங்கன்னா எதுக்கு காப்பர் வந்து அதிக பர்சன்டேஜ் வரும் எதுக்கு காப்பர் வந்து கம்மியான பர்சன்டேஜ் வரும் அதுல வந்து குழம்புவோம். அதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
பிரேஸுக்கு பாத்தீங்கன்னா கம்மியான லெட்டர் தான் இருக்கும் பிரான்ஸை கம்பேர் பண்ணும்போது. இப்ப பிரேஸுக்கு பாத்தீங்கன்னா BRASS அப்படின்னு சொல்லிட்டு 5 லெட்டர் தான் இருக்கு. அதே பாத்தீங்கன்னா பிரான்ஸுக்கு பாத்தீங்கன்னா BRONZன்னு சொல்லிட்டு 6 லெட்டர் இருக்கு. அப்போ எதுக்கு வந்து அதிகமான லெட்டர் இருக்கோ அதுக்கு தான் வந்து அதிகமான பர்சன்டேஜ் ஆஃப் காப்பர் அப்படின்றது இருக்கு. எதுக்கு வந்து கம்மியான லெட்டர்ஸ் இருக்கோ அதுக்கு தான் வந்து கம்மியான பர்சன்டேஜ் ஆஃப் காப்பர் அப்படின்னு இருக்கு. இப்ப பிரேஸுக்கு பாத்தீங்கன்னா 70% இருக்கு, பிரான்ஸுக்கு பாத்தீங்கன்னா 90% இருக்கு. ஓகே, அடுத்தது அட்மிரால்டி கன் மெட்டல் அப்படின்றது பாக்குறோம். இதோட காம்போசிஷன் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 88% ஆஃப் காப்பர், காப்பரோட சிம்பிள் Cu, அடுத்து 10% ஆஃப் டின் SN, அடுத்து 2% ஆஃப் ஜிங்க் ZN இருக்கு. இதுல வந்து நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா இதோட அப்ளிகேஷன் தான். இதோட அப்ளிகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து பியரிங்ல வந்து யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வியர் ரெசிஸ்டன்ஸ் தரும். அதாவது இது ஒரு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம், அட்வான்டேஜ்னு சொல்லலாம். இது வந்து ஒரு நல்ல வியர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது தரும். ஓகே, இப்போ இதுக்கான ஷார்ட்கட் பார்ப்போம். நம்ம எது வந்து இதுல முக்கியம் பார்த்தோம்னா இதோட அப்ளிகேஷன் அப்படின்றது வந்து முக்கியம். பியரிங்ல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துட்டோம். அதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா துப்பாக்கி படம் அப்படின்னு சொன்னோடனே நமக்கு எது ஞாபகம் வரும்னா விஜய் இருக்காருல்ல, அவர் பாத்தீங்கன்னா அந்த கன்னை வச்சுக்கிட்டு வருவாரு. அப்போ பாத்தீங்கன்னா துப்பாக்கி பிஜிஎம் போடுவாங்க, அதுதான் நமக்கு ஞாபகம் வரும். அதுதான் நம்ம இங்க ஷார்ட்கட்டாவும் எடுத்துக்க போறோம். துப்பாக்கி விஜய் படம் பிஜிஎம் இருக்குல்ல, அதுதான் வந்து பியரிங் கன் மெட்டல் அப்படின்னு வச்சுக்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா துப்பாக்கி அப்படின்றது பாத்தீங்கன்னா கன் மெட்டல் அப்படின்னு இருக்கும். அதே வந்து பாத்தீங்கன்னா துப்பாக்கி படம் பிஜிஎம் அப்படின்னு இருக்கு, பிஜிஎம் அதை தான் வந்து நம்ம ஹிண்டா எடுக்கிறோம். பின்றது பாத்தீங்கன்னா பியரிங் குறிக்குது, ஜின்றது பாத்தீங்கன்னா கன் மெட்டல், அதாவது ஜிஎம் அப்படின்றது பாத்தீங்கன்னா கன் மெட்டல் குறிக்குது. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட்டர் மெட்டல் பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா ஃபில்லர் மெட்டல்லாம் பிரேசிங் ப்ராசஸ்ல வந்து யூஸ் பண்றாங்க. இதோட காம்போசிஷன் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காப்பரும் ஜிங்க் இருக்கும். ஓகே, காப்பர் ஜிங்க் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு காம்போசிஷன்ல பார்த்தோம். அது வந்து என்ன அப்படின்றது வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அடுத்தது பெல் மெட்டல் பார்க்க போறோம். பெல் மெட்டலோட காம்போசிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காப்பர் 75%, டின் 25% இருக்கும். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா காப்பரும் டின் வந்து கம்பைன் பண்ணி ஒரு மெட்டல் பார்த்தோம். அது என்ன மெட்டல் அப்படின்றது வந்து கீழே கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இதுக்கான ஷார்ட்கட் எப்படின்னு பாத்தீங்கன்னா செம்பு கலரும் பெல் கலரும் சேம், பெல் அடிச்சா டின் டின்னு சவுண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருக்கோம். இப்ப செம்பு அப்படின்றது பாத்தீங்கன்னா காப்பர் Cu 75% அப்படின்னு வச்சுப்போம். ஓகே, இதுல 2 கலரும் சேம். அதே பெல் அடிச்சா டின் டின்னு சவுண்ட் வரும் அப்படின்னு சொன்னோம் பாத்தீங்கன்னா அந்த டின் அப்படின்றத வந்து XN 25% அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது அட்மிரால்டி பிரேஸ் அப்படின்றத பார்க்க போறோம். இந்த அட்மிரால்டி பிரேஸ் வந்து எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டீம் கண்டென்சர் டியூப்ல வந்து யூஸ் பண்றாங்க. ஓகே, இந்த அட்மிரால்டி பிரேஸோடைய காம்போசிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா காப்பர் 30%, ஜிங்க் 70% இருக்கும். ஆல்ரெடி வந்து பிரேஸுக்கு வந்து நம்ம பார்த்திருப்போம். காப்பர் பாத்தீங்கன்னா 70% இருக்கும், ஜிங்க் பாத்தீங்கன்னா 30% இருக்கும். இது அப்படியே உல்டாவா இருக்கு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து அட்மிரால்டி பிரேஸ். ஓகே, அடுத்தது வந்து நம்ம எல்லோ பிரேஸ் வந்து பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமொபைல் ரேடியேட்டர்ல யூஸ் பண்றாங்க. இந்த எல்லோ பிரேஸோட காம்போசிஷன் எப்படி இருக்குன்னா காப்பர் 60%, ஜிங்க் வந்து 40% இருக்கும். இதை வந்து முன்ஸ் மெட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லோ பிரேஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா முன்ஸ் மெட்டல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது டூரா அலுமின் பார்க்க போறோம். இதை வந்து எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏரோப்ளேனோட விங்ஸ்லயும் அதுக்கப்புறம் குக்கிங் வெசல்லையும் வந்து யூஸ் பண்றாங்க. இந்த டூரா அலுமினோட காம்போசிஷன் எப்படி இருக்கும்னா அலுமினியம், காப்பர், மெக்னீசியம், மேங்கனீஸ், சிலிக்கான் இதெல்லாம் கலந்ததா இருக்கும். இதுல அலுமினியம் பாத்தீங்கன்னா 94% இருக்கும். ரிமைன் இருக்க பர்சன்டேஜ்லாம் காப்பர், மெக்னீசியம், மேங்கனீஸ், சிலிக்கான் அதான் வந்து கலந்து இருக்கும். அடுத்தது வந்து சால்டர் பார்க்க போறோம். சால்டர் அப்படின்றது பாத்தீங்கன்னா லெட்டும் டின்னும் கலந்ததான் வந்து சால்டர். அது மட்டும் இல்ல லெட், டின்னு, ஆன்டிமோனி இது மூணும் கலந்தாலும் சால்டர் தான் சொல்லுவோம். அடுத்தது அலுமினியம் பிரான்ஸ் பார்க்க போறோம். அலுமினியம் பிரான்ஸோட காம்போசிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காப்பர் 90%, அலுமினியம் 10% இருக்கும். ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம். பிரான்ஸோட காம்போசிஷன் எப்படி இருக்குன்னா காப்பரும் டின்னும் வந்து கலந்திருக்கும். இங்க டின்னுக்கு பதில் அலுமினியம் இருக்கு, அதனாலதான் வந்து இதை நம்ம அலுமினியம் பிரான்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அடுத்தது பெரிலியம் பிரான்ஸ் பார்க்க போறோம். பெரிலியம் பிரான்ஸோட காம்போசிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காப்பர் 98%, பெரிலியம் 2% இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா சேம் அதே தான் வந்து காப்பர் ஹையா இருக்கு, பெரிலியம் அப்படின்றது வந்து ரொம்ப லோவா இருக்கு. இது வந்து நம்ம பிரான்ஸோட காம்போசிஷன் வச்சு வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது நிக்ரோம் இருக்கு. நிக்ரோம்ல பாத்தீங்கன்னா அந்த வேர்ட்லயே இருக்கு என்னன்றது வந்து நிக்கல், CHRO, குரோம்ன்றது வந்து குரோமியம் அப்படின்ட்டு. இப்போ நிக்கல் பாத்தீங்கன்னா 80% இருக்கு, குரோமியம் பாத்தீங்கன்னா 20% இருக்கு. இந்த இடத்துல வந்து நிக்ரோம் அப்படின்னு சொல்றப்ப அந்த காம்போசிஷன் வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சின்ன ஃபன்னியா ஒண்ணு சொல்றேன். இப்ப நிக்ரோம்ல பாத்தீங்கன்னா எண்ணெய் அப்படின்றது வந்து கம்மியான இடம் கொடுத்திருக்காங்க, குரோமுக்கு வந்து நிறைய, அதாவது குரோமியத்துக்கு வந்து நிறைய இடம் கொடுத்திருக்காங்க. சோ அங்க இடம் கொடுக்காதனால இங்க பாத்தீங்கன்னா
நிக்கல் அதான் இந்த காம்போசிஷன்ல பாத்தீங்கன்னா நிறைய இடம் கொடுத்திருக்காங்க. நிக்கலுக்கு 80%, குரோமியம்க்கு 20%. பாத்தீங்கன்னா இது தெரிஞ்சிருக்கும். அந்த வேர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா நிக்கலுக்கு வந்து கம்மியான பர்சன்டேஜ், அதாவது 20% பக்கமா தான் கொடுத்திருக்காங்க. குரோமியம் பாத்தீங்கன்னா 80% ஆன இடம் கொடுத்திருக்காங்க. அதாவது எண்ணெய் குரோமியம்க்கு வந்து CHROMன்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த இடத்துல வந்து சரி அங்க அவங்களுக்கு கம்மியா கொடுத்துட்டோம்னு சொல்லிட்டு இந்த நிக்கலுக்கு வந்து 80%, குரோமியமுக்கு 20% சொல்லிட்டு இங்க கெமிக்கல் காம்போசிஷன்ல பாத்தீங்கன்னா நிறைய கொடுத்து வச்சிருக்காங்க. ஓகே, இது எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீட்டிங் எலமெண்ட்ஸ், எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இது வந்து கேஸ் டர்பைன்லயும் வந்து யூஸ் பண்றாங்க. நிக்ரோமோடைய அதர் நேம்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நிமோனிக்கி அலாய் அண்ட் நிக்கல் பேஸ்ட் அலாய் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்தது நம்ம 3 மெட்டல் அலாய் பார்க்க போறோம். 3 மெட்டல் அலாய்ல வந்து பேபைட் அப்படின்றத பார்க்க போறோம். இந்த பேபைட்டுக்கு வந்து இன்னொரு நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒயிட் மெட்டல். இது வந்து ஒரு முக்கியமானது, நம்ம தெரிஞ்சுக்கணும். பேபைட்டோடைய இன்னொரு நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒயிட் மெட்டல். அடுத்தது இதோட அப்ளிகேஷன் எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பேரிங்ல யூஸ் பண்றாங்க. இது வந்து 2 டைப் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டின் பேஸ்டு ஒயிட் மெட்டல் அண்ட் லெட் பேஸ்டு ஒயிட் மெட்டல் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்பா இருக்கு. அடுத்தது ஸ்டீலைட் இருக்கு. ஸ்டீலைட் வந்து எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டிங் டூல்ல எது வந்து காஸ்டிங் மெட்டீரியலா வந்து இருக்கு அப்படின்னா நம்ம ஸ்டீலைட் வந்து எடுத்து போட்டலாம். அடுத்தது இது வந்து கோபால்ட் பேஸ்ட் சூப்பர் அலாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது ஜெர்மன் சில்வர். ஜெர்மன் சில்வரோட காம்போசிஷன் எப்படி இருக்குன்னா காப்பர், ஜிங்க், நிக்கல் இது 3 வந்து கலந்து இருக்கும். இது பாத்தீங்கன்னா நான் சில்வர் மெட்டல். இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். இது ஜெர்மன் சில்வர் அப்படின்றது பாத்தீங்கன்னா நான் சில்வர் மெட்டல் அப்படின்றது. அடுத்தது ஷார்ட்கட். இதுக்கு ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்க்க போறோம்னா கஜினி பிலிம் இருக்கு பாத்தீங்களா, அந்த கஜினியை வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா கோஜினி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். இப்போ இதுல ஜின்றது பாத்தீங்கன்னா ஜெர்மன் சில்வர் அப்படின்னு இருக்கும். அதே வந்து CO அப்படின்றது பாத்தீங்கன்னா காப்பரையும், ZI அப்படின்றது வந்து ஜிங்கையும், NI அப்படின்றது வந்து நிக்கலையும் வந்து குறிக்குது. அடுத்தது ஹார்டிஃபைட் மேக்னீஸ் ஸ்டீல் அப்படின்றது வந்து பார்க்க போறோம். இது வந்து எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா புல்டோசர் பிளேட்லயும் அதுக்கப்புறம் ஆர்மர்லயும் வந்து யூஸ் பண்றாங்க. அதாவது புல்டோசர் பிளேட் அப்படின்றப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், அதே ஆர்மர் அப்படின்றது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்த 2 ஸ்ட்ராங்கா இருக்க இடத்துல வந்து இதை யூஸ் பண்ணிருக்காங்க. இதோட காம்போசிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டீலும் அதுக்கப்புறம் 1.1 to 1.4% ஆஃப் கார்பனும் அதுக்கப்புறம் 11 to 14% ஆஃப் மேக்னீசியம் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். இது வந்து அதிகமான வியர் ரெசிஸ்டன்ஸ் கொண்டது. அடுத்தது இன்கோனல் பார்க்க போறோம். இன்கோனல் அப்படின்றது பாத்தீங்கன்னா அயனு, நிக்கல், குரோமியம் இது 3 கலந்தது. அதாவது அந்த நேம்லயே பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் 3 லெட்டரே பாத்தீங்கன்னா அதுக்கு ஷார்ட்கட்டா எடுத்துக்கலாம். அதாவது I அப்படின்றது வந்து அயனையும், N வந்து நிக்கலையும், C வந்து குரோமியத்தையும் குறிக்குது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிலிக்கான் பிரான்ஸ் அப்படின்றது வந்து பார்க்க போறோம். சிலிக்கான் பிரான்ஸோட காம்போசிஷன் எப்படி இருக்குன்னா காப்பர் 96%, சிலிக்கான் 3%, அதுக்கப்புறம் மேங்கனீஸ், டின், அயன் அண்ட் ஜிங்க் இதெல்லாம் கலந்தது பாத்தீங்கன்னா 1% வந்து இருக்கு. ஆல்ரெடி பார்த்தோம் பிரான்ஸ் அப்படின்றப்ப வந்து நார்மலா காப்பரும் டின்னு கலந்ததான் வந்து பிரான்ஸ் அப்படின்னு பார்த்திருப்போம். இங்க நம்ம சிலிக்கான் பிரான்ஸ் அப்படின்னு சொன்னதுனால இங்க சிலிக்கான் வந்து மெயினா வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் டின்னையும் வந்து இங்க ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. இது எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மெரைன் சாஃப்ட், ஆர்கிடெக்சர் ஆர்னமெண்ட்ஸ், GMD வெல்டிங் ராட் இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிலிக்கான் பிரான்ஸ் அப்படின்றது வந்து யூஸ் பண்றாங்க. அடுத்தது டவ் மெட்டல் பார்க்க போறோம். டவ் மெட்டலோட காம்போசிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காப்பர், மெக்னீசியம், அலுமினியம் இதெல்லாம் கலந்ததுதான் வந்து டவ் மெட்டலா இருக்கும். அடுத்தது இன்வர் பார்க்க போறோம். இன்வர் வந்து எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்டும், மெஷரிங் எக்யூப்மெண்ட்டும் இதெல்லாம் வந்து யூஸ் பண்றாங்க. இதோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் அப்படின்றது வந்து நில்லு. இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்னு சொல்லலாம். ஓகே, இதோட பாத்தீங்கன்னா இந்த இம்பார்ட்டன்ட் அலாய்ஸ் அண்ட் அதோட ஷார்ட்கட்ஸ் வந்து முடிஞ்சது. கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இது போன்ற மென்மேலும் வீடியோகள் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்துல நம்ம யூடியூப் சேனலான ராயல் மேக் அப்படின்றத வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம டெலிகிராம் சேனலோட நேம் பாத்தீங்கன்னா அன்பு நோட்ஸ். நீங்க வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அப்படி கிளிக் பண்ணி அதாவது ஓபன் பண்ணல அப்படின்னாலும் நீங்க டெலிகிராம்ல போயிட்டு அன்பு நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணீங்கன்னாவே வந்து வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இன்னொரு லிங்க் கொடுத்துருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இப்ப நம்ம பார்த்த டாபிக்கான அதுக்கு ரிலேட்டடான குவிஸ் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 20 கொஸ்டின் மேல வந்து இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க வந்து கண்டிப்பா அட்டென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிராக்டிஸாவும் இருக்கும். இந்த டாபிக் மேல உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கான்பிடன்ஸ் வந்து கிடைக்கும். அட்டென்ட் பண்ணுங்க. அட்டென்ட் பண்ணிட்டு எப்படி இருந்தது அப்படின்ற ஃபீட்பேக் வந்து சொல்லுங்க. அந்த கொஸ்டின்ஸ்க்கான எக்ஸ்பிளைன்ஸ் வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.